கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெயரை பயன்படுத்தி சீட்டு கம்பெனி நடத்தி மோசடியில் ஈடுபட முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். எம்.ஆர்.வி என்ற பெயரில் சீட்டு கம்பெனி தொடங்கி விபூதி அடிக்க காத்திருந்தவரை போலீசில் சிக்க வைத்தது யார்? திருச்சி மாவட்டம் வையம்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் எம்.ஆர்.வி சிட் ஃபைனான்ஸ் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் சீட்டு கம்பெனி தொடங்கியுள்ளார். முதலீடு செய்தால் இரட்டைப்பாக்கி தரப்படும் என கூறி விளம்பரம் கொடுத்துள்ளார். பெரிய நிறுவனம், பெரிய அலுவலகம் என நம்பிய அப்பாவி மக்கள் பலர் ராஜ்குமாரின் சீட்டு கம்பெனியை தேடிச் சென்றனர். அதில் முதற்கட்டமாக பள்ளப்பட்டி பகுதியைச் சார்ந்த 3 நபர்கள் 1,25,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளனர். அப்போதுதான் ராஜ்குமாரின் தெல்லாலங்கடி வேலை அம்பலமானது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெயரை பயன்படுத்தி சீட்டு கம்பெனி நடத்தி வருவதாக அதிமுகவினருக்கு தகவல் சென்றது. அது தெரியாமல் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ண மாட்டேன். தெரியாமல் என் பேர் எம். ராஜ்குமார், அதெல்லாம் எம்.ஆர்.வி இது பண்ணிட்டேன்னா நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேனே. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைண்ணே. அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இல்லைண்ணா, அது தெரியாமல் அவருக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அவர் பேரை யூஸ் பண்ண தப்புனே. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிமுகவினர் அரவக்குறிச்சி காவல்துறையிடம் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராஜ்குமாரை பிடித்து விசாரித்ததில் அனுமதியின்றி சீட்டு கம்பெனி தொடங்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பள்ளப்பட்டி பகுதியில் மட்டுமல்லாமல் வேடச்சந்தூர் பகுதியிலும் இதே போன்று ஒரு சீட்டு கம்பெனி சட்டவிரோதமாக தொடங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ராஜ்குமார் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.